தெரியல. நான் இதுவரையும் வாடகை வீட்டுல தான் இருக்கேன். சரிங்க. அதுல நான் இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் சார். நல்ல கேள்வி. அதாவது அவருக்கு ஒரு இடம் இருக்கு சார். பெருசா ஒன்று மாளிகைலாம் கட்ட போறது இல்லை. ஜஸ்ட் 4 சைடு சோறு போட்டு ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட் போட்டு கட்ட போறாரு. அவரோட ஓன் இடம். அதுக்கு பெர்மிஷன் வாங்கணுமா? ஆஸ் என்ஜினியர், ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் 100% அப்ரூவல் வாங்கணும். ஆஸ்பெட்டாஸ் ஷீட் வீட்டுக்கு கூடவா? ஆமாம். சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஒரு ரூம் கட்டினா கூட அது அப்ரூவல் வாங்கி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணணும். அது சட்டத்தை மதிக்கணும். இதுக்கு நீங்கள் இந்த சிம்பிள் கேள்வின்னு நினச்சிக்காதீங்க. சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் பொது தான். 4 கிரவுண்டில் வீடு கட்டுறவங்களுக்கும் அதே சட்டம் தான், 10 கிரவுண்டில் வீடு கட்டுறவங்களுக்கும் அதே தான் சட்டம். இது சட்டத்தை மதிக்கணும். அந்த இடத்துல அவர் கட்ட போகிறாருன்னா இப்போ செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் வந்திருக்கு. செல்ஃப் சர்டிஃபிகேஷன் மூலயமா ஈஸியாக பண்ணிக்கலாம். அவர் போய் யாரையும் பார்க்க தேவையில்லை. இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள், என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். அவர் ஃபீஸை மட்டும் கட்டி அப்ரூவல் பண்ணிக்கிட்டோம். அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்டக்கூடாது. காரணம் என்னன்னா, அவர் வச்சிருக்க இடத்துக்கு முதல்ல டாக்குமெண்ட்டு, பட்டா, ஈசி எல்லாம் கிளியராக வச்சு அந்த அப்ரூவலை அப்லோட் பண்ணி அப்ரூவல் பண்ணுற பட்சத்தில் நாளைக்கு அவரை யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. இதில் சட்ட சிக்கல் என்னென்னா, ஒரு சின்ன செங்கல் வச்சு ஒரு செங்கலை நீங்கள் கொண்டு வந்து வச்சா கூட அங்கே பிரச்சனை வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். ஓகே. அந்த காலர் கேட்டார் சார். அது இதுக்கு முன்னாடி காலர் என்னன்னா, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட், நான் என்ன சொல்கிறேன், ஒரு சொந்த வீடு ஒரு எக்ஸுக்கு இருக்குது. அவர் வீடு கட்டிட்டாரு, அப்ரூவல்லாம் வாங்கி வீடு கட்டியாச்சு. வீடு கட்டிட்டு அப்புறம் அவருக்கு ப்ராப்ளம் வருது. அவர் சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, நம்ம வீட்டை மாற்றி அமைக்கலாம், சமையல் ரூம் இங்கே வைக்கலாம், பூஜை ரூம் இங்கே வைக்கலாம், வாஸ்து பிரகாரம் நம்ம கட்டலான்னு மறுபடியும் இடிச்சுட்டு மறுபடியும் உடனடியாக கட்டும் போது அப்ரூவல் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக ரிவைஸ்டு போட்டு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி புதுசாக அப்ரூவல் போட்டு பண்ணுறவங்க, புது வீடு கட்டுறவங்க ஆல்டேஷன் பண்ணால் ரிவைஸ்டு அப்ரூவல்னு ஒரு திட்டம் இருக்குது. அதில் ரிவைஸ்டு அப்ரூவல் போட்டு வாங்கிக்கலாம். இதில் நான் திரும்பியும் சொல்கிறேன், வாஸ்து அப்படி என்பது மக்கள் மனநிலையில் இன்றைக்கி குழம்பி போயிருக்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம். தயவுசெய்து குழப்பிக்காதீங்க. வாஸ்து என்றது உங்களுடைய ஒருத்தர் வீடு கட்டணுன்ற அமைப்பே அவர் கடவுள் அவருக்கு தலையில் எழுதின எழுத்து தானே தவிர, ஏன்னா நீங்கள் நமக்கு சொல்லுவாங்க வீடு, மனைவி, மக்கள் இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த வரங்கள்ல ஒன்று. அந்த வரத்தில் உங்களுக்கு வீடு தான் இந்த இடத்துல கட்டணுன்றது அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான். அங்கே என்ன பிரச்சனை வரப்போகிறதுன்றது உங்கள் தலையெழுத்து தான். ஆனால் நான் ஜோசியம் சொல்லலை, ஜாதகம் சொல்லலை. நாங்கள் சில நேரங்களில் சொல்கிறது கிளியராக இருக்கும். அதுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு எங்ககிட்ட வருவாங்க. 4 மாதம் 5 மாதம் ஆகும். 1 மாதம் 2 மாதம் அந்த அப்ரூவலே தொடாமல் நாங்கள் வச்சுருந்து நாங்கள் யோசித்து பண்ணுறோம், பார்த்து பண்ணுறோன்னு நினைப்போம். அவருக்கு அப்ரூவல் அப்ளை பண்ணோன்னா 1 வாரத்தில் அப்ரூவல் வந்துடும்.